உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம். முதலில் இவ்வாரத்தின் கிரகநிலைகள். மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, தனுசு ராசியில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் மற்றும் புதன், கும்பராசியில் சனி மற்றும் ராகு. முதலில் மேசம். வணிகத்திலும் உத்தியோகத்திலும் லாபத்தை பெறுவதற்கு ராகு லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். பொருளாதார சிக்கல்கள் வருவதற்கு வழியில்லை. 3ஆம் இடத்தில் அமர்ந்த பாக்கியாதிபதி குரு 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் லாபஸ்தானத்தையும் பார்ப்பது சிறப்பு. ராசிநாதன் செவ்வாய் பாகிஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். 5க்குரிய சூரியன் 9இல் ராசிநாதனோடு அமர்ந்திருப்பது சிறப்பு. 9ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்வதால் சுக்கிரமங்கள யோகம் ஏற்படுகிறது. மனைவியால் செல்வாக்கும் செல்வமும் அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும். 3இல் குரு அமர்ந்திருப்பதால் தேவையில்லாத காரியங்களில் ஈடுபட வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். 5ஆம் இடத்தில் கேது அமர்ந்திருப்பதால் பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் தேவை. பெரிய மனிதர்களோடு கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். முன்கோபம் அதிகரிக்கும். சகோதர ஒற்றுமை முக்கியம். 29/12/2025 முதல் 31/12/2025 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: வெள்ளிக்கிழமை முருகப்பெருமானை வணங்குவது நல்லது. அடுத்தது ரிஷபம். அஷ்டமத்தில் 4 கிரகங்கள் இணைந்திருக்கிறதே என்று கவலைப்பட வேண்டாம். 6க்குரிய சுக்கிரன் 8இல் அமர்ந்திருப்பதால் விபரீத ராஜயோகம் செயல்படும். அதோடு கோச்சார அடிப்படையில் 8ஆம் இடத்தில் ராசிநாதனாகிய அவர் பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார். அதோடு 2ஆம் இடத்தில் அமர்ந்த குருவின் பார்வை 7ஆம் இடத்தில் உள்ள கிரகங்களின் தீய பலன்களை கட்டுப்படுத்தும் என்பதால் பெரிய அளவில் தீமைகள் ஏற்படுவதற்கு வழி இல்லை. நீங்களே எதிர்பார்க்காத சில நல்ல விஷயங்கள் நடக்கும். விலகிச் சென்ற உறவுகள் திரும்ப வந்து சேரும். சில தடைகள் இருந்தாலும் முயற்சியின் அடிப்படையில் உங்கள் காரியங்கள் வெற்றி பெறும். 2இல் குரு இருப்பதால் பொருளாதார ரீதியாக கஷ்டங்கள் வருவதற்கு வழி இல்லை. மேலதிகாரிகளோடு இணக்கமாக இருந்தால் உங்கள் உத்தியோகத்திற்கு நல்லது. அஷ்டமத்தில் புதன் சஞ்சரிப்பதால் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் அதிகரிக்கும். 4ஆம் இடத்தில் கேது இருப்பதால் வீட்டில் குழப்பமில்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அது உங்கள் கையில் தான் இருக்கிறது. 31/12/2025 முதல் 2/1/2026 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு விளக்கு போட்டு வாருங்கள். உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அடுத்தது மிதுனம். 3இல் அமர்ந்த கேது உங்கள் முயற்சிகளை வெற்றி பெற வைப்பார். சப்தமஸ்தானத்தில் ராசிநாதன் புதன் அமர்ந்து சூரியனோடு இணைந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் புத்தி கூர்மையும் தைரியமும் அதிகரித்து எந்த காரியத்தையும் துணிச்சலோடு செய்யும் உத்வேகத்தை பெறுவீர்கள். சனியின் அமைப்பினால் வியாபாரம் தொழில் வளர்ச்சி அடையும். குடும்பத்தில் ஆனந்தம் உண்டு. வாழ்க்கை துணை மூலம் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் வாய்ப்பும் உண்டு. பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்களை வாங்க முயற்சி பலிக்கும். ராசிநாதன் ராசியை பார்ப்பது விசேஷமானது என்பதால் நினைத்த காரியம் நிச்சயமாக நடைபெறும். சிலருக்கு திடீர் இடமாற்றங்களும் நீண்ட தூர இடமாற்றங்களும் உண்டு. உத்தியோகத்தில் வேறு துறைக்கு மாற்றப்படும் வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய் 7ஆம் இடத்திலிருந்து சூரியனோடு இணைந்து ராசியை பார்ப்பதால் நண்பர்களுடனும் சமயத்தில் இல்லற துணையுடனும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு. அவசரப்பட்டு வார்த்தைகளை கொடுத்துவிட வேண்டாம். 2/1/2026 முதல் 4/1/2026 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: பெருமாளையும் தாயாரையும் வணங்குங்கள். அடுத்தது கடகம். 6ஆம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் அமர்ந்து அற்புத யோகங்களை செய்கிறார்கள். மேலதிகாரிகளால் பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும். தாய் வழி ஆதரவு உண்டு. வீடு மனை பிரச்சனைகள் சாதகமாகும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். நினைத்த காரியங்கள் நிறைவேறும். அரசாங்க அனுகூலங்கள் உண்டு. அரசியல் செல்வாக்கு அதிகரிக்கும். சிலருக்கு உயர்ந்த பதவிகள் எதிர்பார்த்தபடி அமையும். வீடு கட்ட முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வழக்குகள் சாதகமாக முடியும் வாய்ப்பும் உண்டு. சுயதொழில் செய்ய ஆர்வமுள்ளவர்களுக்கு வழி பிறக்கும். ஆன்மீக பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பும் உண்டு. ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது சஞ்சரிப்பதை கவனித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் ஒன்று பேச அது வேறு விதமாக அர்த்தம் கொள்ளப்பட்டு உங்கள் மீது பழிவந்து சேரும். பிறர் விஷயங்களிலும் கவனத்தை செலுத்தாதீர்கள். பரிகாரம்: அனுமன் வழிபாடு அற்புத பலனை தரும். அடுத்தது சிம்மம். 10க்கும் 3க்கும் உரிய சுக்கிரன் ராசிக்கு 5இல் வருகிறார். சுக்கிரன் செவ்வாயோடு இணைந்து சுக்கிர மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறார். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் சுமூகமாகும். புதிய விஷயங்களை யோசித்து செயல்படுத்தி வெற்றி பெறுவீர்கள். செய்தொழில் மேன்மை உண்டு. ஆடை ஆபரணங்கள் வாங்கும் அமைப்பும் உண்டு.
பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மகிழ்ச்சியோடு செய்வீர்கள். அவர்கள் கல்விக்காகவும் உத்தியோகத்திற்காகவும் திருமணத்திற்காகவும் எண்ணிய திட்டங்கள் உங்களுக்கு சாதகமாகும். ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியனுக்கு நட்பு கிரகமாகிய குரு அமர்ந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதால் காரிய தடைகள் விலகும். பெண்களால் ஆதரவும் ஆதாயமும் உண்டு. ராசியில் கேது அமர்ந்திருக்கிறார். உள்ளுக்குள்ளேயே சில விஷயங்களை வைத்து குமைந்து கொண்டிருப்பீர்கள். அதனால் மன அழுத்தம் உருவாகும். ராகுவின் பார்வை ராசியில் விழுவதால் சில விஷயங்களை கூட பூதாகரமாக மாறி சண்டை சச்சரவுகள் உருவாகும். எனவே குடும்பத்தில் அமைதி குறையும். தொழில் போட்டியில் கவனமாக இருக்க வேண்டும். பரிகாரம்: லட்சுமி நரசிம்மரை வணங்குங்கள், நன்மை கிடைக்கும். அடுத்தது கன்னி. குரு 10ல் இருப்பதால் தொழிலில் சில சங்கடங்கள் இருந்தாலும் கூட ராசிநாதன் புதன் சூரியனோடு 4ஆம் இடத்தில் அமர்ந்து தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் தடைகள் விலகி முன்னேற்றம் ஏற்படும். வளர்ச்சி பாதையில் புதிய வெளிச்சம் காண்பீர்கள். கொடுத்த கடன்கள் வசூலாகும். வருமானமும் லாபமும் உயரும். குடும்பத்தினர் தேவைகள் பூர்த்தியாகும். சுகஸ்தானத்தை குரு பார்க்கிறார். எனவே வீட்டில் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமான கலகலப்பும் உண்டு. மருத்துவ செலவுகள் குறையும். நண்பர்கள் உதவி செய்வார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விரும்பிய மாற்றமும் சலுகையும் கிடைக்கும். அரசியலில் உள்ளவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். விரயஸ்தானத்தில் கேது இருப்பதால் அலைச்சல் பயணங்களும் மன உளைச்சலும் உருவாகும். வீட்டில் இருந்தாலும் கூட உங்கள் கற்பனை எங்கெங்கோ சென்று ஒரு இடத்தில் இருக்க விடாமல் செய்யும். சந்திராஷ்டமம் 29/12/2025 இரவு 7:30 மணி முதல் 31/12/2025 காலை 9:12 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம். பரிகாரம்: அஷ்டமி நாளில் துர்க்கையை வழிபடுங்கள். அடுத்தது துலாம். ராசிநாதன் சுக்கிரன் 3ஆம் இடத்தில் செவ்வாயோடு அமர்ந்திருக்கிறார். 3ஆம் இடத்தில் சூரியனும் இருக்கிறார். உபஜயஸ்தானமான 3ஆம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் அமர்ந்திருப்பதால் காரியங்கள் வெற்றியடையும். அரசாங்க அனுகூலங்கள் உண்டு. போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். காரிய தடைகள் விலகும். தொழில் வியாபாரம் நல்ல முறையில் நடக்கும். பாகிஸ்தானத்தில் குரு அமர்ந்து 3ஆம் இடத்தை பார்ப்பதால் தடைப்பட்ட காரியங்கள் வேகமாக நடைபெறும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு. தாயின் உடல்நிலையில் கவனம் தேவை. 5ஆம் இடத்தில் ராகு பகவான் பலமாக இருப்பதால் பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் தேவை. சிந்தனை போக்கில் சில மாறுதல்கள் தேவை. சந்திராஷ்டமம் 31/12/2025 காலை 9:13 மணி முதல் 2/1/2026 காலை 9:14 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம். பரிகாரம்: வாரந்தோறும் கருமாரியம்மனை வணங்குங்கள், உங்களுக்கு நன்மை உண்டாகும். அடுத்தது விருச்சிகம். 7ஆம் இடத்து சுக்கிரனும் ராசிநாதன் செவ்வாயும் இணைந்து 2ஆம் இடத்தில் இருக்க அவரை 2ஆம் இடத்திற்குரிய குரு பார்ப்பது சிறந்த அமைப்பு. நண்பர்களாலும் குடும்ப உறுப்பினர்களாலும் காரியங்கள் சாதகமாகும். பொருளாதார ரீதியாக வெற்றி கிடைக்கும். லாபாதிபதியான புதன் தனகுடும்பஸ்தானத்திற்கு வந்து சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தில் இருப்பது அற்புதமான பலன்களை செய்யும் அமைப்பு. பொருளாதாரத்தில் எந்த சிக்கலும் இருக்காது. கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். கொடுத்த பணம் வசூலாகும். அடைக்க வேண்டிய கடன்கள் அடைப்படும். தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவை. குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு அவ்வப்பொழுது ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படும். முன்கோபத்திலும் அவசரத்திலும் எந்த முடிவுகளும் எடுக்க வேண்டாம். வீடு மனை வாங்கும்போது அவசியம் பத்திரத்தை சரிபார்த்து வாங்கவும். சந்திராஷ்டமம் 2/1/2026 காலை 9:15 மணி முதல் 4/1/2026 காலை 9:31 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. பரிகாரம்: செவ்வாய்தோறும் முருகப்பெருமானை வணங்குங்கள், காயசித்தியாகும். அடுத்தது தனுசு. லாபாதிபதி சுக்கிரன் ராசியில் அமர்ந்திருக்க அவரை ராசிநாதன் குரு 7ஆம் இடத்திலிருந்து பார்க்கும் அமைப்பு நல்ல அமைப்பு. 7/10க்குரிய புதன் ராசியில் அமர்ந்திருக்கிறார். 7ஆம் இடத்தையும் பார்க்கிறார். நினைத்த விஷயத்தில் வெற்றி பெறும் வாய்ப்பினை இந்த கிரக அமைப்பு உங்களுக்கு தரும். சுபகாரியங்கள் தடை நீங்கி இனிமையாக நடைபெறும். மற்றவர்களின் ஒத்துழைப்பால் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவீர்கள். சேமிப்பு அதிகரிக்கும். உபரி வருமானம் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. ராசியில் சூரியனும் செவ்வாயும் இருப்பதால் எத்தனை நன்மைகள் கிடைத்தாலும் அவசரப்பட்டு விவேகமில்லாமல் பேசி சில வாய்ப்புகள் இழந்து விடுவீர்கள் என்பதால் பேச்சில் நிதானமும் கவனமும் தேவை என்பதை மறந்துவிட வேண்டாம். யாருடனும் பகைமை பாராட்ட வேண்டாம். பரிகாரம்: மகான் ராகவேந்திரரை வழிபடுங்கள், நன்மை கிடைக்கும். அடுத்தது மகரம். ராசிநாதன் சனி உபஜயஸ்தானமான 3ஆம் இடத்துக்கு நெருக்கமாக இருப்பதால்
மூன்றாம் இடத்துக்கான பலனை தர ஆரம்பித்து விடுவார். அவர் வலிமையாக இருப்பதாகவே பொருள் கொள்ள வேண்டும். அதோடு இரண்டாம் இடத்தில் ராகு இருந்தாலும் குருவின் பார்வை அவர் மீது படிவதால் பொருளாதாரத்தை கொடுப்பதில் தடை செய்ய மாட்டார். வெளிநாட்டு வேலை தேடுபவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். திடீர் பணவரவுகள் கிடைத்து சந்தோஷத்தை அதிகரிக்கும். 12ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது கைப்பணத்தை நீங்கள் விரும்பிய வழியில் செலவழிக்கும் சந்தோஷத்தை தரும். இல்லற துணையின் தயவால் வெற்றி உண்டு. 6க்குரிய புதன் ராசிக்கு 12இல் அமர அவரை குரு பார்ப்பதால் நீண்ட நாட்களாக நிறைவேறாத காரியங்களை நிறைவேற்றி தருவார். விரயஸ்தானத்தில் பல கிரகங்கள் கூடி நிற்பதால் சில நேரத்தில் உங்கள் முயற்சியையும் மீறி குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் நிகழலாம். நீங்கள் கவனமாக அந்த பிரச்சனையை கையாள வேண்டும். முக்கிய முடிவுகளை இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். பரிகாரம்: நவகிரக சன்னதியில் நல்லெண்ணெய் விளக்கு போடுங்கள், உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அடுத்தது கும்பம். தனலாபாதிபதி குரு 5ஆம் இடத்தில் அமர்ந்து உங்கள் லாபஸ்தானத்தையும் ராசியையும் பார்ப்பது அற்புதமான அமைப்பு. 2ஆம் ஸ்தானமும் லாபஸ்தானமும் பலம் பெறுவதால் பொருளாதார ஏற்றம் உண்டு, வணிகத்தில் முன்னேற்றம் உண்டு, லாபம் உண்டு, தொழில் சிறப்பு உண்டு, புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும், குடும்பத்தில் குதூகலம் ஏற்படும், சுப நிகழ்ச்சிகள் தடையின்றி நடக்கும், கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக நடைபெறும். ராசியில் ராகு 7இல் கேது இருப்பதால் நண்பர்களிடம் சரியான முறையில் பழகுங்கள். நீங்களாகவே உரிமை எடுத்துக்கொண்டு எல்லை மீறி போய் அவஸ்தைப்பட வேண்டாம். உங்கள் எண்ணங்களும் செயல்களும் தவறாக புரிந்து கொள்ளப்படும். குடும்ப பிரச்சனைகளை வெளியில் சொல்ல வேண்டாம். சப்தமஸ்தானத்தில் கேது இருப்பதாலும் ராசியில் ராகு இருப்பதாலும் சில குழப்பங்கள் வரத்தான் செய்யும். எந்த வேலையிலையும் நிதானமாக சிந்தித்து அதற்குரிய முடிவுகளை எடுப்பது நல்லது. பரிகாரம்: வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு தாருங்கள். அடுத்தது மீனம். ராசிக்கு 6இல் அமர்ந்த கேது உங்கள் சிந்தனையை கூர்மைப்படுத்துவார். தொழில் ஸ்தானத்தில் பல கிரகங்கள் அமர்ந்து அவர்களை குரு பார்ப்பதால் தொழில் முன்னேற்றமாக நடைபெறும். 10ஆம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருப்பதால் அரசாங்க ஒப்பந்தங்கள், போட்டித் தேர்வுகள் வெற்றி கிடைக்கும். புதனும் சூரியனும் இணைந்து தொழில் ஸ்தானத்தில் இருப்பதால் தொழிலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் வாய்ப்புகள் உருவாகும். நீண்ட நாட்களாக வராத கடன் வசூலாகும். பெற்றோர்கள் உங்கள் முயற்சிகளுக்கு ஆதரவும் ஒத்துழைப்பும் தருவார்கள். மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வரும். செவ்வாய் சுக்கிரன் 10ஆம் இடத்தில் அமர்ந்து சகல விதங்களிலும் உங்கள் முயற்சியை வெற்றியடைய செய்வார்கள். ராசி சற்று பலவீனமாக இருப்பதால் பிறருடைய தவறான ஆலோசனை உங்களுக்கு சிக்கலை தரும். யார் சொன்னாலும் மறுயோசனை செய்யுங்கள். நிதானமாக காரியங்களை செய்யுங்கள். திடீர் முடிவுகள் எடுக்க வேண்டாம். மற்றவர்களால் உங்கள் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் உருவாகும் வாய்ப்பு உண்டு. யாருக்கும் வாக்குறுதி தர வேண்டாம். பரிகாரம்: பிரதோஷ காலத்தில் சிவனை வணங்குங்கள். பிற தோஷங்கள் அனைத்தும் விலகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.